எல்லோரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். நம் ஆண்டவரும் மீட்பரும் உலக இரட்சகரும் உன்னத தேவனுமாய் இருக்கிற கர்த்தர் தாமே நம் எல்லாரையும் விசேஷமாய் ஆசீர்வதித்து சமாதானத்தோடு கூட வழிநடத்துவாராக. ஏனெனில் அனுதினமும் அவர் நம்மை காண்கிற தேவன், நம்மை காப்பாற்றுகிற தேவன், நம்மை வழி நடத்துகிற தேவன். ஆக இந்த ஜபத்தோட்ட ஜெயகீதங்கள் பாடல் புத்தகத்துல 429வது பாடல் மிக அருமையான ஒரு பாடல். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவரே என்று சொல்லி நமக்கு தெரிஞ்ச பாடல் எல்லாருமா சேர்ந்து நம்ம பாடலாம். Thank you Lord. இந்த கை தட்டி thank you. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன், ஆராய்ந்து thank you சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன், நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீ அறிந்திருக்கின்றேன், என்னை நன்றாய் நீ அறிந்திருக்கின்றேன், என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. எல்லாரும் சொல்லுங்க சேர்த்து, என்னை காண்பவரே, ஆமென் ஆமென், தினம் காப்பவரே. நம் எண்ணங்கள் எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். விசுவாசத்தோடு சொல்லுவார். முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றேன், முன்னும் பின்னும் ஆமாண்டவரே சுற்றி என்னை சூழ்ந்திருக்கிறேன், முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றேன், சொல்ல முன்னும் பின்னும் ஆமாண்டவரே சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றேன், உத்திருக்கரத்தால் தினம் என்னை பற்றி பிடித்திருக்கின்றேன், ஆமென், பற்றி பிடித்திருக்கின்றேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. சொல்லுங்க, என்னை காண்கிறவரே, ஆமாண்டவரே, தினம் காப்பவரே. கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே, கருவை உம் கண்கள் கண்டன, ஆமென், மறைவாய் வளர்வதை கவனித்தீரே, அதிசயமாய் நமிக்கத்தக்க தத்துவமாய் உருவாக்கினீர், அதிசயமாய் நமிக்கத்தக்க தத்துவமாய் உருவாக்கினீர். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா
இயேசு ராஜா என்னை காப்பவரே தினம் காப்பவரே என்னை காப்பவரே தினம் காப்பவரே. நம்ம எல்லாருடைய ஆவி ஆத்மா சரீரங்களை நம்மை காண்கிற தேவனை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணுவோம். எல்லாருமே கண்களை மூடுவோம். நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த தேவனுடைய முகத்தை நாம நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவரே, நான் யார் என்று அறிந்திருக்கிறவரே, என் உள்ளம் என்ன என்று அறிந்திருக்கிறீரே, என் சிந்தனைகள் என்னது என்று அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி நம்முடைய ஆவி ஆத்மா சரீரங்களை முழுமையாய் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். எல்லாருமாய் கண்களை மூடுவோம். Let's all close our eyes and pray. எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக நல்ல பிதாவே, Our loving heavenly Father God, தர்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட சாயங்கால வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Lord Jesus, we thank you for giving this Tuesday evening prayer, Lord Jesus. வந்திருக்கிற அருமையான தாய்மார்கள், சகோதரிகள், சகோதரர்கள், சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், வந்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். Lord Jesus, we surrender people who are around here, from the younger ones to the older ones, Master. இங்க வந்திருக்கிற ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் காண்கிற தேவனாய் இருக்கிறீர். Lord Jesus, you the person, you seek us, Lord Jesus. எங்கள் உள்ளங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவராய் இருக்கிறீர். Lord Jesus, you look into our hearts' desires, Master. முன்னும் பின்னுமாய் எங்களை நெருங்கி நிற்கிற தேவனாய் நீர் இருக்கிறீர். Lord Jesus, you all around to us, Lord Jesus. உம்முடைய அன்பு கரத்தில் எல்லாவற்றையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். Lord Jesus, we surrender everything into your palm, இங்க Master. பாடுகிற, ஜெபிக்கிற, துதிக்கிற, ஆராதிக்கிற, வேதம் வாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். Lord Jesus, we surrender people who sings and rejoice and read the Bible and play the music into your name, Master. இந்த ஜெபத்திற்கு தடையாய் வருகிற எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆவியானவரை கட்டி அப்புறப்படுத்தும். In name of Jesus, Lord Jesus, whatever obstacles comes into the prayer, Lord Jesus, you need to take care, இந்த Master. யூடியூப் வழியாய், பேஸ்புக் வழியாய், வீடியோ வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும். Lord Jesus, you need to bless and lead the people who are watching or broadcasting YouTube video, Master. துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே நாங்கள் All தருகிறோம். the glory, honor, praises to you alone, Master. எங்க எல்லாரையும் தாழ்த்தி உடைய கரங்கள்ல அர்ப்பணிக்கிறோம். Lord Jesus, we honor you and bow down and we pray to you, Lord Jesus. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. Lord Jesus, you need to lead us and we honor you, Lord Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. In Jesus' precious and matchless name we pray. ஆமென். Amen. அல்லேலூயா. Hallelujah. Praise the Lord. வாங்க நாம் தேவனை ஆராதனை செய்வோம். Hallelujah. 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 சேர்ந்து சொல்லலாம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. அவர் கிருபை நம்மோடு கூட இருக்கிறது நிமித்தம் தான் இது இந்த மாதத்தின் கடைசி நாட்களுக்குள்ளாய் நாம் கடந்திருக்கிறோம். ஆகவே தான் என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாளிலே இந்த பாடலை பாடணும். ஆகவே நம்மை இந்த நாள் முழுதும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் நம்மை இந்த நாள் முழுதும் நடத்தி இருக்கிறார். எப்படி நடத்தி இருக்கிறார் என்று சொன்னால், இதோ ஒரு வசனம் சொல்கிறது, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ அக்கினியை நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாதுன்னு கூட சொல்லி இருக்கிறார். ஆகவே இப்படியாக இந்த நாள் முழுதும் நம்ம நடத்தி இருக்கிறார். ஆனா நம்மளுக்கு தெரியாதுமா, ஏன்னா நமக்கு பின்னால நமக்கு முன்னால என்ன ஆபத்து இருக்குது எனக்கு தெரியாது. ஆனாலும் தேவன் நம்மை அணுவாய் காத்திருக்கிறார். ஆகவே பாடல் சொல்லுகிறது, அக்கினியில் நடந்து வந்தோம் ஆனால் சேதம் ஒண்ணு எங்களுக்கு இல்லையப்பா, தண்ணீர்ல கூட கடந்து வந்தோம் நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா என்று சொல்லி இந்த ஆராதனை பாடலை பாடி நம் தேவனை ஆராதிக்கலாம். தேங்க்யூ லார்ட். நன்றி 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 தகப்பனே, உமக்கே நன்றி தகப்பனே. ராஜா, உங்க சமூகத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி ராஜா. வந்த யாவருக்கும் நன்றி. தேடி வந்த பிள்ளைகளை கர்த்தர் நீ தேடி ஆசீர்வதிக்க போறீங்க, அதற்காக நன்றி. அக்கினியில் நடந்து வந்தோம் ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா,
மூழ்கி போகவில்லை அப்பா. சொல்லுங்க, அக்கினியே நடந்து வந்தோம், ஆனா சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இவை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இவை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். செங்கடலை என் பிள்ளைக்கு செம்மையானதை ஒன்றும் அந்த எங்களுக்கு நீ எல்லா பாதையிலும் கூட வந்து செம்மையான பாதையில வந்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. அதற்காக மக்கள் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நன்றி நன்றி தகப்பனே, நன்றி. செங்கடலை நீ பிளந்தி செம்மையான பாதை தந்தி, எரிகோவின் கோட்டைகளை முங்குதடையும் தாகத்தே. செங்கடலை நீ பிளந்தி செம்மையான பாதை தந்தி, எரிகோவின் கோட்டைகளை முங்குதடையும் தாகத்தே. ஓரியாற்றின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டேன். ஓரியாற்றின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டேன். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். பலவித சோதனைகள் உடம்பைக்கு வந்ததையா ஒன்றாக மாற்றிவிட்டேன். புது இருதயம் தந்து, புது பலனை தந்து உண்மையை நாங்கள் சோதனைக்கிறோம். பலவித சோதனையா உடம்பிட்டு வந்தோமையா, பொன்னாக மாற்றிவிட்டீ, புது இருதயம் தந்து விட்டே. பலவித சோதனையா உடனிடம் பட்டோமையா, பொன்னாக மாற்றிவிட்டே, புது இருதயம் தந்து விட்டே. எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டே. எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டே. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை. தேவன் எங்கள் தேவன், எங்கள் ராஜா, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். ஆமென். நன்றி தகப்பனே, எங்கள் தேவனாய் இருக்கிறீர், எங்கள் ராஜாவாய் இருக்கிறீர். அப்பா, வருடங்கள் உங்க கிருபையினாலே கடந்தோம் ஐயா. இனி வரும் நாட்களிலும் ஒரு மகிமையா நாங்கள் காண்போம் அப்பா. உமக்கே நன்றி நன்றி. வருடங்களை உமது கிருபையில் கடந்தோம் ஐயா. இனி வரும் நாட்கள் எல்லாம் உங்கள் மகிமையை காண்போம் ஐயா. வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோம். இனி வரும் நாட்கள் எல்லாம் உங்கள் மகிமையை காண்போம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தில் உயர்த்திடுவோம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தில் உயர்த்திடுவோம். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர்,
வந்தோம், ஆனா சேதம் ஒன்றும் இல்லையப்பா. கண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மோதி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்கள் நம்பிக்கை, இவை பொழுதும் கிடந்ததப்பா. ஆமென். உங்க கிருபை எங்கள் நம்பிக்கை, ஆமெனப்பா. இவை பொழுதும் கிடந்ததப்பா. சொல்லலாமா? எங்கள் தேவனே, எங்கள் ராஜாவே, நாங்கள் போற்றிடவும் எங்கள் கண்கள் சொல்லலாமா? எங்கள் தேவனே, எங்கள் ராஜாவே, நாங்கள் போற்றிடவும் எங்கள் கண்மலையே, எங்கள் தேவனே. ஆமென். ஆராதிக்கிறோம், நாங்கள் போற்றிக்கிறோம் ஐயா. ஆமென். ஆமென். எங்கள் கண்மலையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு சொன்னோம், ஆண்டவரே எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீங்க, நாங்கள் போற்றினோம் எங்கள் கண்மலை. ஏன்னா அந்த கண்மலை உடைத்துதான் நமக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்தார். தண்ணீரே இல்லைன்னு வாடின பிள்ளைகள் மத்தியில தேவன் சொன்னார், நான் தண்ணீரை வர வைப்பேன்னு. அந்த கண்மலை யாருங்க? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆமென். அந்த தேவன் இந்த நாள் முழுதும் நம்ம வழிநடத்தினார். இந்த வாக்குத்தத்த வார்த்தையை நம்ம பார்க்க போகிறோம். காலையிலிருந்து தேவன் நம்மை ரொம்ப அழகா நடத்தி இருக்கிறார். ஆகவே இன்னைக்கு பாருங்க, ஸ்டே வித் ஜீசஸ்ல தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 24:1. Psalms 24 chapter verses 1. The world and all that is in it belongs to the Lord. The earth and all who live on it are His. Thank you Lord. படிங்கம்மா 24:1. பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. ஆமா, பூமியும் அதில் நிறைவும் உலகமும் எல்லா காரியங்களும் யாருடையதுமா? கர்த்தருடையது. அந்த தேவனை தான் இந்த நாள் முழுவதும் நம்ம காலையில எழுந்து சொன்னோம், ஏசப்பா ஸ்தோத்திரம், இந்த நாளை கொடுத்திரே உனக்கு நன்றி என்று சொல்லி எந்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை துதிச்சு இந்த நாளை தொடங்கணுமோ, இந்த நாள் முழுதும் தேவன் நிறைவாய் முடித்திருக்கிறார். ஏன்னா பூமியும் அது நிறைவும் உலகமும் அது எல்லா காரியங்களும் கர்த்தருடையவைகள். அப்ப ஒரு நிமிஷம் கண்களை மூடி அப்படியே துதிக்கலாமா? இசப்பா, இந்த நாள் முழுவதும் எல்லா சூழ்நிலையில நீங்க எங்களோடு கூட இருந்தீங்க ராஜா. எங்கள் தேவனாக, எங்கள் ராஜாவாக, நாங்கள் போற்றிடும் தேவனாக, நாங்க நன்றி சொல்லும் தேவனாக, நாங்கள் துதிக்கிற தேவனாக இந்த நாள் எங்களோடு கூட இருந்தீரே. எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்தீரே. உமக்கு நன்றி நன்றி என்று நன்றி சொல்வோமா? தேங்க்ஸ் பண்ணலாமா? எஸ் எஸ், அப்படியே ஷவுட் பண்ணி காடுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. நன்றி 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 தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. உண்மையை துதிக்கிறோம், உண்மையை ஸ்தோத்திரிக்கிறோம், உண்மையை ஆராதிக்கிறோம், உண்மையை மகிமைப்படுத்துகிறோம். ஏனென்றால் எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றுகிறோம், எங்கள் கண்மலையாக இருக்கிறீர் ஐயா. உண்மையை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா, உண்மையை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. உமக்கு நாங்கள் ஆராதனைகளை செலுத்துகிறோம். ஆராதிக்க வந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. எந்தெந்த சூழ்நிலைகள் வந்தார்களோ அந்த சூழ்நிலைகளை மாற்றி போட்டு ஆண்டவரே கடந்து போகும்போதோ ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை, விடுதலையை, சுகத்தை, பலத்தை அவங்க பெற்று செல்ல போறாங்க. அதற்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையின் விதைகளை சுமந்து போறாங்க. அது 30ஆக 60ஆக 100ஆக கனி கொடுக்க போகிறது. அதற்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். நன்றி 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 நன்றி. Thank you Lord. Hallelujah. Hallelujah. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? Hallelujah. நம்மை காண்கின்ற தேவன். கரங்களை உயர்த்தி சொல்லும் போது அவர் அதிகமாய் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். ஷாத்ரக், மேஷக், அபேத்நேகோ இந்த 3 வாலிபர்கள் அதே அக்கினியில நிக்கும் போது சொன்னாங்க, இந்த அக்கினி சூளையிலிருந்து தப்புவிக்க என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஏனென்று சொன்னால் நாங்கள் ஆராதிக்கின்ற தேவன் அவர் நல்லவராய் இருக்கிறார். அவர் எல்லாவித காரியங்களை எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று அவர்கள் அன்று தேவனை துதித்தார்களாம். இன்று நாமும் அந்த அக்கினியில எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் நம்மை விடுவிக்க நல்லவராய் இருக்கிறார். அவர் பாடல் சொல்கிறது, நான் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், அவர் விடுவிக்க வல்லவர் என்று சொல்லி இந்த பாடலை பாடி ஆராதித்து தேவனுடைய வார்த்தைகளை கடந்து செல்லலாம். நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி.
நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. ஓ ஜீசஸ், நன்றி. அப்படியே கரங்களை வச்சு நம்ம தட்டி, நான் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. கிரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. கிரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் ரொம்ப நல்லவர். நம்மை காக்கின்றவர், தூதரை அனுப்பிடுவார், அக்கினி ஜுவாலையை அவியாமல் காத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம். நம் வாழ்வில் வேண்டும் சேர்த்தை கொடுக்கிற தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரத்தை விடுவோம். நம்மை காக்கின்றவர், தூதரை அனுப்பிடுவார், அக்கினி ஜுவாலையிலே அவியாமல் காத்திடுவார். சொல்லுவா, நம்மை காக்கின்றவர், தூதரை அனுப்பிடுவார், அக்கினி ஜுவாலையிலே அவியாமல் காத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆமென். விடுவிக்க வல்லவரே. நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார், கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். ஆமென். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்று ஜெயித்து கொடுக்கிற தேவனை ஆராதிப்போம். Thank you, Lord. நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார், கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். செய்வார். நம் அழைத்தவரோ மாறாதவர். ஆமென். கைவிடவே மாட்டார், கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். ஆகவே இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிப்போம், தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. தெரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் நம்மை விடுவிக்க வல்லவரே. ஓ எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் நம்மை விடுவிக்க வல்லவரே. நாங்கள் ஆராதிக்கின்ற தேவன் ஆமென் என்று நல்லவர், அவர் வல்லவர். ஆமென். Thank you, Lord. நாங்கள் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், நம்மை விடுவிக்க வல்லவரே. ஹல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், நம்மை விடுவிக்க வல்லவரே. எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் ஆராதிக்கும் தேவன் என்றென்றும் நல்லவர். எல்லா சூழ்நிலைகளையும் விடுவிக்க அவர் ரொம்ப ரொம்ப வல்லவராய் இருக்கிறார், நல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஆமென். கரைகளை உயர்த்தி அப்படியே தேவனுக்கு நன்றி சொல்லுவோமா? ஆமா ஆண்டவரே, எத்தனை சூழ்நிலைகளை காப்பாற்றி இருக்கிறீர் ஆண்டவரே, எத்தனை பலவீனங்களை காப்பாற்றி இருக்கிறீர் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கரங்களை உயர்த்தி ஆண்டவரே அவர்கள் எழுந்திருச்சு உமக்கு சாட்சி சொல்லணும்னா எத்தனை நிமிடங்கள் எத்தனை நாட்கள் ஆகும் தகப்ப
தகப்பனே அவ்வளவு நன்மைகளை எங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் செய்திருக்கிறீங்க ஆண்டவரே. அதற்காக நன்றி நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை எடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் நன்மைகளை செய்வீராக, இன்னும் பலனை தருவீராக, இன்னும் சுகத்தை தருவீராக, இன்னும் விசுவாசத்தை தருவீராக, இன்னும் நீதியில் நடக்கட்டும் ஆண்டவரே, இன்னும் பரிசுத்தத்தை நடக்கட்டும் ஆண்டவரே. இந்த வேதத்தின் மகிமைகள் அதிகமாய் படிக்கட்டும் ஆண்டவரே, அதை தியானிக்கட்டும் ஆண்டவரே, அதன்படி நடக்கட்டும் தகப்பனே. என் கர்த்தர் வந்த யாவரையும் அப்படியா நீங்க செய்கிறமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உண்மையை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உண்மையை நாங்கள் ஆராதிக்கிறோம், உண்மையை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, நன்றி நன்றி. ஹல்லேலூயா. உமக்கே ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியிலே வாழ்கின்ற தேவன், நாங்கள் ஆராதித்த தேவன், அவர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார், எவ்வளவு வல்லவராய் இருக்கிறார். ஆயிரம் நன்மைகளை அனுதினம் நாங்கள் சூழ்ந்திட ஆண்டவரே. கிருபையும் இரக்கத்தையும் அன்பையும் கொடுத்த தேவனே, உண்மையை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி ஒரே ஒரு அடி பாடலை பாடி, ஒரு வரியை பாடி வேத வசனங்களுக்கு நாம் கடந்து செல்லலாம் என்று சொன்னால் நம் வாழ்க்கையில் ஆயிரம் நன்மைகளை செய்திருக்கிறார். அந்த தேவனுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்தினோம், நன்றிகளை எடுத்தோம். தேவனுடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம் ஆண்டவரே. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கட்டும் என்று சொல்லி அந்த கர்த்தர் ஒப்பு கொடுக்கலாம். தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா, நன்றி இயேசு சுவாமி. உமக்கே நன்றி தகப்பனே. ராஜா அப்படியே கண்களை மூடி கரங்களை அப்படியே உயர்த்தி ஆயிரம் நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில செய்ய, எங்கள் கணவர்களை, மனைவிமார்களை, பிள்ளைகளை, எங்கள் தேவைகளை, சூழ்நிலைகளில் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறோம். உமக்கு நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபை இருக்கும் அன்பும் கொள்ளிடே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபை இருக்கும் அன்பும் கொள்ளிடே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்திரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் எம்மை நடத்தி வந்திரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லாம் வேலையிடும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்தினாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். சொல்லணுமா? காலை மாலை எல்லாம் ஆமென் வேலையிடும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திராது உதவும் காலங்கள் நான் கண்டேன். எல்லா நேரத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நேரத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் நன்மைகள் அன்பிலும் என்னை சூழ்ந்திட, கிருபை இரக்கமும் அன்பும் கொள்ளிடே. ஆயிரம் நன்மைகள் அன்பிலும் என்னை சூழ்ந்திட, கிருபை இரக்கமும் அன்பும் கொள்ளிடே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்திரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்திரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. உனக்கு நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. உனக்கு நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமைகளும்,
என் ஆண்டவராகிய இயேசப்பா உண்மைக்கே நாங்கள் செலுத்துகிறோம் தகப்பனே. ஆமாண்டவரே, ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் எங்கள் வாழ்க்கையில செய்திருக்கிறேன். ஒவ்வொரு நிமிஷங்களும் ஆண்டவரே நீர் எங்களை ஜீவனோடு கூட காத்து வருகிறேன் தகப்பனே. குடிக்க தண்ணீரும் ஆண்டவர் உடுத்த உடையும் ஆண்டவரே நாங்கள் சாப்பிட ஆகாரத்தையும் என் தேவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்து கொண்டு வருகிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து என் தேவன் எங்களை எல்லாவற்றிலும் இருந்து எங்களை காப்பாற்றி இந்த நாள் முழுதும் நடத்தி கொண்டு வந்தீரேன். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த வேளையிலே இந்த வார்த்தைகளை தியானிக்க வந்திருக்கிறோம், கேட்க வந்திருக்கிறோம், அதன்படி நடக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே பேசுகிற ஐயாவோடு பேசுங்க, எங்களோடு பேசுங்க, வந்திருக்கிற பிள்ளைகளோடு கூட பேசுங்க. இந்த ஆன்லைன்ல எந்தெந்த சூழ்நிலையில பார்த்து கொண்டிருக்கிறார்களோ என் கர்த்தர் அந்தந்த விதங்களிலே அவங்களுக்கு ஆறுதலையும் தேறுதலையும் சுகத்தையும் பலத்தையும் விசுவாசத்தையும் என் கர்த்தர் கொடுப்பதற்காக மக்கள் நன்றி சொல்லுகிறோம். எல்லாவற்றும் கருத்துல பகிர்கிறோம். இந்த நாட்களிலே இந்த மாதங்களிலே இந்த வாரங்களிலே யாருக்கெல்லாம் பர்த்டே மற்றும் திருமண நாள் இருக்கிறதோ ஒவ்வொரு பிள்ளைகளும் அளவில்லாமல் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இன்னொரு நிமிஷத்தையும் இன்னொரு ஆண்டையும் இன்னொரு வாரங்களையும் இன்னொரு நாளையும் என் கர்த்தர் தவிர யாருமே எங்களுக்கு கொடுக்க முடியாது ராஜா. அதை கொடுத்திருக்கிறது, அதற்காக நன்றி. தொடர்ந்து ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்து மூலமாய் எல்லாரும் எல்லா காரியங்களும் இந்த கரத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் மகிமை நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கரங்களை தட்டி தேவனுக்கும் இந்த எல்லா சூழ்நிலைகளுக்காக நம்ம நன்றி சொல்லலாம். வேதத்தை எடுத்துக்கொள்ளலாம். தேவன் நம்மோடு கூட பேசட்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் மகத்துவங்களையும் நாம செலுத்துவோம். இவ்வளவு நேரம் நாம் தேவனை ஆராதனை செய்தோம். இப்பொழுது ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படிக்காக நம்ம எல்லாரையும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நம்மை தாழ்த்துவோம். நம்ம எல்லாருமாய் எடுத்துக்கொள்வோம். பைபிள சாம்ஸ் 23 அதுல 6 வசனங்கள். முதல்ல இங்கிலீஷ்ல படிக்கிறாங்க பாருங்க, ஒரு வசனம் இங்கிலீஷ்ல நல்ல சத்தமா படிங்க. சாம்ஸ் 23 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அற்புதமான ஒரு வசனம். நிறைய சிறு பிள்ளைங்க இந்த பார்க்காதையே சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல படிக்கிறாங்க பாருங்க, ஒரு வசனம் படிங்க. சாம்ஸ் 23. The Lord is my shepherd, I shall not be in his want. He lets me rest in fields of green grasses and leads me to pools of fresh waters. Amen. He restores my soul. He leads me in paths of righteousness for his name's sake. Amen. Even if I go through the deepest darkness, I will not be afraid. Lord, for you are with me. Your shepherds and rod and staff protect me. Amen. You prepare a table before me in the presence of all my enemies. You anoint my head with oil and my cup overflows. I know that your goodness and love will be with me all my life, and your house will be my home as long as I live. Amen. Amen. Hallelujah. தமிழ் எடுக்கலாமா? 23வது சங்கீதம் ஒரு வசனத்தை நல்லா சத்தமா படிக்கலாம். கர்த்தர் என் மெய்ப்பெராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஆமென். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டை என்னை கொண்டு போய் விடுகிறார். அவரின் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தை நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். பொல்லாப்புக்கு நான் பயப்பட மாட்டேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். என்னோடு கூடவே இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்கும் ஒரு பந்தை ஆயத்தப்படுத்தி என் தலை நான் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திர நிலைமை வழிந்துள்ளோம். ஆமென். ஆமென். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர்
நம்மோடு கூட இப்படித்தான் அவர் வாசம் செய்கிறார். வெறும் தாவீதுக்கு மாத்திரம் அவர் மேய்ப்பன் அல்ல, மாறாக இங்க வந்திருக்கிற நம்ம எல்லாருக்கும், உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடி ஜனங்களுக்கும், இயேசுவை விசுவாசிக்கிற நம்புகிற யாவருக்கும் அவர் மேய்ப்பராயிருக்கிறார். அவர் நடத்துவார், அவர் காண்பார், அவரை ஆசீர்வதிப்பார். அவர்தான் நம்மை வழிநடத்த தேவன் வல்லவராயிருக்கிறார். இந்த 6 வசனங்களும் மிக விசேஷமான வசனங்கள் நமக்கு கொடுக்கிறது. அதுல விசேஷமான 4வது வசனத்தை தான் நாம வாசித்தோம் இல்லையா? ஆண்டவரே, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். எந்தவித பொல்லாப்போ, பயமோ, பலவீனமோ, சோர்வுக்கோ நான் பயப்பட மாட்டேன். உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றி என்னை நடத்தும். அல்லேலூயா. விசுவாசிப்போம், நிச்சயமாய் ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்வார். இந்த செய்திக்கு விசேஷமான தலைப்பு, இயேசு நம்மோடு கூட இருக்கிறார், நாம் அவரோடு கூட இருக்கணும். இயேசு நம்மோடு, நாம் இயேசுவோடு. அப்படி ஷார்ட்டா கூட எழுதிக்கலாம். இயேசு நம்மோடு, நாம் அவரோடு, நாம் இயேசுவோடு. இந்த தலைப்பில தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த உலகத்தின் முடிவு வரைக்கும் மத்திய 28 அதிகாரத்துல 20வது வசனம் தான் சொல்லுது இல்லையா? மத்திய 28 அதிகாரத்துல 20வது வசனம், இந்த உலகத்தின் கடைசி நாள் வரைக்கும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், முடிவு பரியந்தம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா நேரங்களிலும், எல்லா சமயங்களிலும், மகனே மகளே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உலகத்தின் முடிவு வரைக்கும், இந்த முழு உலகம், உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடி ஜனங்களும் நியாயம் தீர்க்கிற வரைக்கும், இந்த உலகம் அழிகிற வரைக்கும், இந்த உலகத்தை நான் நியாயம் தீர்க்கிற அந்த நாள் வரைக்கும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையில அவர் ஒருபோதும் மாறாதவர், மாறவே மாட்டார். எல்லா சூழ்நிலையும் நிழல் போல நம்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறவர் அவர். அப்படி அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே, அந்த தேவனோடு கூட நீங்களும் நானும் தொடர்ந்து இருக்கிறோமா, நடக்கிறோமா, வாழ்கிறோமா, அவரோடு கூட நாம பேசுகிறோமா, அவரோடு கூட நாம செயல்படுகிறோமா, அவரோடு கூட நாம் இருக்கிறோமா என்று நாம் ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் நிறைய கேள்விக்குறிகள் வரும். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், அதுல ஒரு மாற்றமும் கிடையாது. அவர் நம்மை விட்டு விலகவே மாட்டார், நிழல் போல தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பார். நிழல் எப்படி நம்ம நடந்தா நடக்கும், உட்கார்ந்தா ஏந்திருக்கும், நம்ம படுக்கும் போது நம்மோடு கூட படுக்கும். அதே போலதான் ஆண்டவர் கூட, நம்மை உண்டாக்கின தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த தேவனோடு கூட அனுதினமும் நீங்களும் நானும் இருக்கிறோமா, அவரோடு கூட நாம் இருக்கிறோமா? ஆகவேதான் இங்க தாவீது சொல்ற அந்த 23வது சங்கீதத்துல பாருங்க, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் ஆண்டவரே, நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். ஏன் அப்படின்னு சொன்னா, நீங்க என்னோடு கூட இருக்கிறீங்க. அல்லேலூயா. இதான் நம்முடைய தைரியம். கிறிஸ்தவர்களுக்கு இருக்க வேண்டிய விசேஷமான தைரியம் தான், விசுவாசம் தான், நம்பிக்கை தான். என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், எந்த சூழ்நிலையிலும் என்னை ஆண்டவர் கைவிட மாட்டார். இன்னைக்கு கஷ்டம் வரும், இன்னைக்கு கண்ணீர் வரும், இன்னைக்கு கவலைகள் வரும், என் தேவைகளிலிருந்து ஒரு சில பலவீனங்கள் வரும், ஏமாற்றங்கள் வரும், பண கஷ்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், வியாதி வரும், குழப்பம் வரும், உலகத்துல உபத்திரவம் உண்டு என்று சொன்னாரே, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில வரும். ஆனாலும் அது அப்படியே நிற்காது, சீக்கிரத்துல கலைந்து போகும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார் இல்லையா, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், உண்மைதான். நீங்க கஷ்டப்படுவீங்க, நீங்க வேதனைப்படுவீங்க, நீங்கள் துயரப்படுவீங்க, நீங்க ஏமாற்றம் அடைவீங்க, அநேகர் உங்களை ஏமாத்திடுவாங்க, பரவாயில்லை. ஆனாலும் கூட அந்த துக்கத்திலேயே நான் அப்படியே விட மாட்டேன். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீ ஜாக்கிரதை ஆகும்படி, எச்சரிக்கை ஆகும்படி, உஷாரா இருக்கும்படி தேவனாகிய கர்த்தர் நமக்கு பலன் தருகிறவராய் இருக்கிறார். நம்முடைய துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றுவார். அதற்கு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், நாம் அவரோடு கூட இருக்கிறோமா?
இதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற விசேஷமான காரியம். நாம் ஆண்டவரோடு நடக்கிறோமா? நிறைய பேர்லாம் நான் தவறாம கோயிலுக்கு போறேன், ஒவ்வொரு நாளும் கோயிலுக்கு போறேன், காலையிலும் போறேன், சாயங்காலமும் போறேன், நல்லா ஜெபம் பண்றேன், எல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஆனா அந்த ஆண்டவரோடு கூட நாம் இருக்கிறோமா? அவருக்கு சித்தமானதை செய்யறோமா? அவருக்கு பிரியமானதை நாம செய்யறோமா? அதனால்தான் ஆரம்பத்திலே ஒரு பாடல் நம்ம பாடணும். 139 சங்கீதத்தில் இருக்கிற அந்த பாடல், என்னை காண்பவரே, என்னை தினம் காப்பவரே, என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவரே, என்னை சுற்றி சுற்றி சூழ்ந்து வருகிறவரே, என் எண்ணங்கள் இயக்கங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறவரே, நான் தாயின் கருவில் உருவாகும் முன்னே என்னை ஆண்டவரே உடைய கருவை என்னுடைய கருவை உடைய கண்கள் கண்டது ஆண்டவரே என்றெல்லாம் சொல்லி நம்ம பாடணும் இல்லையா? கருவை இதுவரைக்கும் யாரும் பார்த்ததே கிடையாது. அம்மாவும் பார்த்தது கிடையாது, அப்பாவும் பார்த்தது கிடையாது, கணவனும் பார்க்கல, மனைவியும் பார்க்கல, யாருமே பார்க்கல. ஆண்டவர் பார்த்து இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் அன்னை மரியாதை இடத்துல கபிரியல் தூதன் சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் மேல நிழல் போல வரும், உன்னதமானவருடைய குமாரன் உனக்குள்ளே வருவார், நீ கர்ப்பம் தரிப்பாய், உன்னதமானவருடைய குமாரனை பெற்றெடுப்பாய் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது. அல்லேலூயா. அந்த ஆவியான தேவன் தான் கர்ப்பத்தின் வழியாய் நம்முடைய தாயின் வயிற்றில உருவாகும் முன்னே நம்மை பேர் சொல்லி அழைத்து நம்மை உருவாக்கி தாயின் கருவிலிருந்து பிரித்தெடுக்கிறவர் அவர்தான். அவர் ஒருவரால் தான் இவைகள் எல்லாம் நடக்கும். அதனால ஆண்டவரே, என்னை காண்கிறவர் நீர் ஆண்டவரே. அவர் நம்மளை பார்த்துன்னு தான் இருக்கிறாரு. ஆனா நாம் அவரை அனுதினமும் பார்த்து கொண்டிருக்கிறோமா? அல்லேலூயா. இதைத்தான் ஆண்டவர் உங்களிடத்துல நம்மிடத்துல ஆண்டவர் மிகவும் அவர் எதிர்பார்க்கிற விசேஷமான ஒரு காரியம் அன்பானவர்களே. யோசுவா வாங்க, இந்த புத்தகத்திலே நியாயாதிபதிக்கு ஜட்ஜஸ்க்கு முன்னாடி இருக்கும் பாருங்க, the book of Joshua first chapterல 5th verse. அந்த இடத்துல அநேக ஜனங்களை, அதாவது 430 வருட காலங்கள் வனாந்திரத்துல வழிநடத்தின மோசே வழியாக தேவன் அவரோடு கூட இருந்தார். மோசேக்கு அடுத்து யோசுவாவை ஆண்டவர் அழைத்து அவரிடத்துல ஒரு சில பொறுப்புகளை கொடுக்கும் போது அவர் பயப்படுகிறார். அவர் பயப்பட்டு பலவீனத்தோடு கூட நிற்கும் போதுதான் ஆண்டவர் அவருக்கு ஒரு தைரியம் சொல்லுகிறார். அல்லேலூயா. என்ன தைரியம் சொல்றாரு பாருங்க, ஃபர்ஸ்ட் சாப்டர்ல 5th verse. மிக அருமையான ஒரு வசனம். நம்ம எல்லாருடைய பேரை கூட அங்க எழுதி வச்சுக்கலாம். No one will be able to stand against you all these days of your life. As I was with Moses, so I will be with you. I will never leave you nor forsake you. Amen. அதுல 9th word கூட படிங்க ஒருத்தர். படிமா 9th படிமா. Have I not commanded you? Be strong and of good courage. Do not be afraid nor be dismayed. For the Lord your God is with you wherever you go. Amen. இது ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள். அல்லேலூயா. 5வது வசனம் பாருங்க, அவர் பயப்படும் போது ஆண்டவர் யோசுவாவுக்கு தைரியம் கொடுக்கிறார் இல்லையா? யோர்தான் நதி வந்துச்சு அப்படின்னு சொல்லி பயப்படாத, எரிகோ மதில் இருக்குது அப்படின்னு சொல்லி பயப்படாத அப்படின்னு சொல்லி என்ன சொல்றார்? தைரியம். படிங்க 5வது வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், நீ உயிரோடு இருக்கிற அந்த நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து வரவே மாட்டான். அல்லேலூயா. நான் மோசையோடு இருந்தது போல, நான் அன்றைக்கு 430 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின அந்த நாளிலிருந்து நாள் வரைக்கும் மோசையோடு கூட நான் இருந்தேன். அது உனக்கு தெரியும் இல்லையா? மோசையோடு கூட நான் இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். அல்லேலூயா. அந்த இடத்துல உன்னோடு என்ற அந்த இடத்துல வந்து நம்ம பேரை கூட வச்சுக்கோம். அன்னைக்கு மோசையோடு இருந்தார், இன்றைக்கு என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, அன்னைக்கு மோசையோடு இருந்தாரு, இன்றைக்கு என்னோடு கூட இருக்கிறார். இதான் நம்முடைய விசுவாசம். அன்றைக்கு மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். இதான் யோசுவாவினுடைய விசேஷமான நம்பிக்கை. இந்த வசனத்தை பிடித்துக் கொண்டுதான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை யோர்தான் நதி கடந்து போகும்படியாய் தேவன் செய்தார். அல்லேலூயா. அதே போல அங்க எரிகோ மதில் வரும்போது அங்கேயும் ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்துறார். அதான் 9வது வசனம். என்ன சொல்றார் பாருங்க, படிவிடுதார்.
நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? நான் உனக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறேனே, கட்டளையிட்டு இருக்கிறேனே. பலன் கொண்டு திடமனதாய் இரு. பலன் கொண்டு திட நம்பிக்கை உள்ளவனாயிரு. திகையாதே, எதை குறித்தும் திகில் அடையாதே, கலங்காதே. எந்த காரியத்தை குறித்தும் கலக்கமடையாதே. நீ போகும் இடமெல்லாம் நீ போகும் எல்லா இடங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். உன்னோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்மை உண்டாக்கின ஆண்டவர், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகவே மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார். நீ எங்கெங்கெல்லாம் போறியோ மகனே, என்னுடைய ஜனங்களை எங்கெங்கெல்லாம் நீ வழிநடத்த போகிறியோ அதெல்லாம் எல்லா இடங்களிலும், எல்லா ஆபத்து பிரச்சனை வருகிற எல்லா இடங்களிலும் நான் உன் கூட இருப்பேன். எதிரிகள் வரும்போதெல்லாம் நான் கூட இருப்பேன். ஒருவனும் உனக்கு விரோதமாய் கை போடுவதில்லை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த நம்பிக்கையோடு தாங்க நீங்களும் நானும் வாழணும். ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்மை உண்டாக்கின ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க அத்தனை பேரும் நீங்க இதை நம்பத்தான் வேணும். ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை நடத்துவார், என் பிள்ளைகளை நடத்துவார், என் குடும்பத்தாரை நடத்துவார், என் சொந்த பந்தங்களை நடத்துவார். என்னை காண்கிறவர், என்னை காப்பாற்றுகிறவர், என்னை நடத்துகிறவர், அவர் என்னோடு கூட இருக்கிறார். நாம விசுவாசிக்கும் போது தேவன் மகிமையான காரியங்களை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆக ஆண்டவர் ஒரு சில வாக்கு தத்தங்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அங்க அப்படியே ஒண்ணு கொஞ்சம் 2 பேஜ் எடுங்க. ஃபர்ஸ்ட் சாமுவேல் வாங்க. ஃபர்ஸ்ட் சாமுவேல்ல 2nd சாப்டர்ல 8th வேர்ட். அந்த இடத்துல ஆண்டவர் உன்னையும் என்னையும் எப்படி தெரிந்து கொண்டிருக்கிறார், அந்த தேவனை நீங்களும் நானும் எப்படியெல்லாம் கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஃபர்ஸ்ட் சாமுவேல்ல 2nd சாப்டர்ல 8th வேர்ட் என்ன சொல்றாரு? He rises up the poor from the dust. He lifts the needy from the ash heap to make them serve with princes and inherit a seat of honor. For the pillars of the earth are the Lord's, and on them he has set the world. ஆமென். அதே சாப்டர்ல 30th படிங்க. 30th பாருங்க. அங்க ஒரு வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு? Therefore the Lord, the God of Israel declares, I promise that your house and the house of your father should go in and out before me forever. But now the Lord declares, far be it from me, for those who honor me I will honor, and those who despise me shall be lightly esteemed. Amen. ஆமென். ஹalleluya. பாருங்க 8வது வசனம். 1 சாமுவேல் 2ம் அதிகாரம் 8வது வசனம் பாருங்க. அங்கே ஆண்டவர் உன்னையும் என்னையும் எப்படி கனப்படுத்துகிறார், எப்படி உயர்த்துகிறார். அவர் சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து, அவர் நீங்க சிறியவன்னா இருங்க, பெரியவன்னா இருங்க, ஆண்டவருடைய பார்வையில நம்ம எல்லாரும் செல்ல பிள்ளைகள் தான், சிறியவங்க தான். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து பெரியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். எளியவர்களா இருக்கிற அவர்களை எங்கிருந்து உயர்த்துறாராம்? குப்பையிலிருந்து தேவன் அவர்களை உயர்த்தி அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்பதாக அடுத்தனா இல்ல, பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சகலத்தையும் உண்டாக்கினவர் அவர்தான். அதனாலதான் இன்னைக்கு சங்கீதம் 24ல முதல் வசனம் கூட படிச்சோம் இல்லையா? பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது, அவைகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் அவர்தான். இந்த பூமியின் மேல பூச்சக்கரத்தை வச்சவர் அவர்தான், பூமியை வச்சவர் அவர்தான். அதன் மேலதான் நீங்க நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக சிறியவனையும் ஞாபகப்படுத்துகிறார், எளியவனையும் ஞாபகப்படுத்துகிறார். நான் ரொம்ப சின்னவன் ஆண்டவரே அப்படின்னு சொன்ன உங்களையும் நம்மையும் கூட என்ன பண்ணுவாரு? ஞாபகப்படுத்துவார். ரொம்ப சின்ன பையன், என்னால ஒண்ணுமே முடியாது, ஞாபகப்படுத்துறார். எளியவர்களா இருந்தா, ஏழைகளா இருந்தா, ஒண்ணுமே முடியாத, நான் ரொம்ப ஏழையா இருக்கிறேன், நம்மையும் கூட தேவன் நினைவு கூர்ந்து ராஜாக்கள் மத்தியில, பிரபுக்கள் மத்தியில உட்கார வைக்கிற தேவனா இருக்கிறார். எப்போ?
அவர் நம்மோடு கூட இருக்கிற வரைக்கும், நாம் அவரோடு கூட இருக்கிற வரைக்கும், நாம் அவரை விட்டு நம்ம தூரமா போனோம் அப்படின்னு சொன்னா, அல்லது அவர் நம்மை விட்டு தூரமா போவார் அப்படின்னு சொன்னா, அவர் நம்ம விட்டு போகவே மாட்டார். எப்ப நம்ம விட்டு போவார் தெரியுமா? எப்ப விட்டு போவாரு? ஆண்டவருக்கு விரோதமாய் ஒரே ஒரு கடுகளவு உன்னுடைய எண்ணங்கள் மாறிச்சுனா, ஆண்டவருக்கு விரோதமாய் நீ நினைச்சினா, ஆண்டவர் படைத்த ஜனங்களுக்கு விரோதமாய் நினைச்சினா, அப்பா அம்மாவுக்கு நீ விரோதமா பேசினா, அந்த நிமிஷமே உன்னை விட்டு அவர் தூரமாய் போவார். மற்றபடி அவர் தூரமாய் போகவே மாட்டார். அப்படி கூட கீழ்ப்படியாத பிள்ளைகளோடு கூட ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அதுக்கு ஆதாரம் என்ன? தாய் தப்பனுடைய ஜபம் தான், அவர்களுடைய விசுவாசம் தான். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு என் மக மனம் திரும்பிடுவான், இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு என் மகன் மனம் திரும்பிடுவான் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் வாய்ப்பை கொடுக்கிறார் ஆண்டவர். அதனாலதான் இன்றைய நாள் வரைக்கும் தேவனுடைய கிருபையினால நம்ம எல்லோரும் உயிரோடு கூட இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, தண்டனை தப்பு செஞ்ச உடனே அவங்களை ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? உடனே தண்டிக்கிறவரா இருக்கிறார். தப்பு செஞ்ச உடனே அவங்களை தண்டிப்பார். ஆனால் இந்த நாட்கள்லயோ நாம் கிருபையின் நாட்கள்ல இருக்கிறோம், தயவுள்ள நாட்கள்ல இருக்கிறோம். ஆனாலும் தேவன் எரிச்சல் உள்ள தேவனா இருக்கிறார். அவருக்கு எப்போ எந்த நேரத்துல என்ன நடக்கும் தெரியாது. ஆனாலும் தேவன் நம்ம மேல இரக்கம் உள்ளவராய், தயவுள்ளவராய், அன்புள்ளவராய் இருக்கிறார், மாறாதவராய் இருக்கிறார். ஆகவேதான் சிறியவனை நினைக்கிறார், ஏழை எளியவர்களை நினைவு கூறுகிற தேவனாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார் பாருங்க. 30வது வசனம் படிங்க சார். என்ன சொல்றார் பாருங்க, 30வது வசனம் 2:30. அதேதான் 1 சாமுவேல் 2:30. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நல்ல கவனிங்க, நம்ம எல்லாரையும் உண்டாக்கின தெரிந்து கொண்ட தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றென்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள், என்னுடைய சந்நிதியில் அவர்கள் நடந்து கொண்டு வந்தார்கள், நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லுகிறதும், என்று நான் நிச்சயமாய் சொல்லி இருக்கிறதும், இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக, இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள், என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை நான் என்ன பண்ணுவேன்? கனஈனப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் என்றால் தேவனுக்கு ரொம்ப பிரியம். என்றைக்கும் யூதர்கள் என்று சொன்னால், ஜூஸ் பீப்பிள் என்று சொன்னால் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர்தான் ஆரம்பத்தில் அவர்களை உண்டாக்கி 400 வருஷம் எகிப்திலையும் 430 வருஷம் வனாந்திரத்துல வழி நடத்தினவர் அவர்தான். கானான் தேசத்தை கொடுக்கிறேன், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லி அநேக அற்புதங்களை, ஆச்சரியமான காரியங்களை அவர்கள் கண்களுக்கு முன்பாக செய்து ஆண்டவர் அவர்களை நடத்தி கொண்டு வந்தார். ஆனாலும் தேவன் வசனப்படுகிறார், இவர்களோடு கூட நான் இருந்து இவ்வளோ அற்புத காரியங்களை நான் செய்கிறேனே, இல்லையா? என்னமா நான் செய்கிறேனே, ஆனாலும் இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாய் இருக்கிறார்களே என்று சொல்லி அநேக முறை அவரை வேதனைப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த யாத்திராகம புத்தகத்துல நீங்க படிச்சு பாருங்க, எக்ஸோடஸ்ல இல்லை என்று சொன்னாலும் ஆண்டவரை 10 முறை இவர்கள் சோதித்து இருக்கிறார்கள். ஆண்டவர் 10 அற்புதங்களை எகிப்து தேசத்தில் அவர்களுக்கு செய்திருக்கிறார். தேவன் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். ஆனாலும் கூட தேவனை இவர்கள் சோதித்து பார்த்தார்கள் என்று பைபிள் சொல்கிறது. ஆகவேதான் கொரிந்து புத்தகத்துல பவுல் சொல்றாரு, கர்த்தரை சோதித்து பாராதே, அவரை நீ சோதித்து பார்க்காதே, அவர் ஒருபோதும் ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றத நம்ம ஞாபகப்படுத்தலாம். ஆக இங்க என்ன சொல்றார் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்கிறார், அவர்கள் எப்பொழுதும் என் சந்நிதியில வந்து நிற்பார்கள், எனக்கு முன்பதாக உண்மையா இருப்பார்கள், நான் அவர்களோடு கூட இருக்கிறேன், பகலிலே மேகஸ்தம்பமாய் அவர்களோடு கூட வந்தேன், ராத்திரியிலே அக்னி ஸ்தம்பமாய் அவர்களுக்கு கூட நான் நடந்து போனேன் இல்லையா? அப்படிப்பட்ட ஜனங்களோடு கூட ஜனங்கள் என் சந்நிதியில வந்து நிற்பார்கள் என்று அந்த சொன்ன அந்த வாக்கு தத்தம் இனி அவர்களுக்கு தூரமா இருப்பதாக அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றாரு, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன்.
என்னை யாரெல்லாம் அசட்டை பண்றாங்களோ, கண்டும் காணாமல் இருக்கிறாங்களோ, கோயிலுக்கு வந்து கூட, சர்ச்சுக்கு வந்து கூட ஏனோ தானான்னு இருக்கிறவங்க, பைபிளை கையில வச்சுன்னு கூட ஏனோ தானோ இருக்கிறவங்க, ஏனோ தானோ பாடுறவங்க, ஏனோ தானோ என்னென்னமோ பண்றவங்க, இப்படிப்பட்டவங்க எல்லாரையும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை நான் கனஈனப்படுத்துவேன். அல்லேலூயா. வாக்குத்தத்தங்களை கொடுக்கிற தேவன் அவர்தான். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். என்னை கனஈனப்படுத்துகிறவர்கள், என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை நானும் அவர்களை கனஈனப்படுத்துவேன். ஆண்டவருடைய வாக்கு தத்துவத்திலிருந்து அவர் ஒருபோதும் மாறவே மாட்டார். நீங்க நான் தான் மாறிடலாம். இந்த வாரம் கட்டாயமா போறேன், இந்த நாளைக்கு நான் இன்னைக்கு நான் கட்டாயமா ஜெபம் பண்றேன், இன்னைக்கு நான் பைபிளை படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஆனா நம்ம படிக்கிறோமா? நம்ம செய்யறோமா? இன்னைக்கு பைபிள் காலேஜ்ல வந்து ஒரு டீச்சிங் கொடுத்தாங்க, ஒரு டெஸ்ட் கொடுத்தாங்க எங்களுக்கு. அதாவது என்னன்னா, ரோமர் அதிகாரம், அதுல 16 அதிகாரங்குது. எத்தனை அதிகாரம்? 16 அதிகாரம் ரோமர் புக்ல, பைபிள்ல ரோமர்ல 16 அதிகாரங்கள் இருக்கிறது. அதுல வந்து 433 வசனங்கள் இருக்கிறது. இதெல்லாம் வந்து நீங்க 20 முறை படிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எத்தனை முறை? 20 முறை படிக்கணும். ஒரு முறை அந்த 16 புத்தகத்தையும் அந்த 16 அதிகாரத்தையும் ஒரு புக்ல எழுதி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போதகருங்க சொன்னாங்க. எப்படி? இந்த 16 அதிகாரத்தையும் ஒரு புக்ல எழுதணுமா, ஒரு டெஸ்ட், அதனால ஒரு கிஃப்ட் கூட உண்டு அப்படின்னு சொன்னாங்க. 16 புத்தகத்தை, அந்த 16 அதிகாரத்தை வேணா எழுதிடலாம். ஆனா 20 முறை படிக்கிறாங்களா? படிக்கிறோமா? இது எப்படி அப்படின்னாக்கா, எனக்கும் ஆண்டவருக்கு தான் தெரியும், உனக்கும் உன் ஆண்டவருக்கு தான் தெரியும். நீ 20 முறை படிக்கிறியா இல்லையா அப்படின்னு. நீ மடமடன்னா படி, மொல்லமனா படி, காலையில ஒரு படி, சாயங்கால படி, நைட்டு படி, மொத்தத்துல ஒரு மாசத்துக்குள்ள என்ன பண்ணான்? 20 முறை படிச்சிருந்தான். அப்படி கேட்கும் போது ஒரு சில கேள்வி கூட வந்துச்சு. எழுதுனா எழுதிடலாம்ப்பா 16 அதிகாரம், சரி, அப்ப 20 முறை படிச்சாங்களா இல்லையான்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்களுக்கு தெரிஞ்சா இல்லையா நம்ம ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இங்க வார்த்தை அதுதான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த ஜனங்கள் என் சந்நிதியில வந்து நிற்பார்கள் என்பதை இன்றைய நாளிலிருந்து எனக்கும் அவர்களுக்கும் தூரமா இருப்பதாக. இனி நான் உங்களை சொல்ல மாட்டேன், சந்நிதிக்கு வாங்க, ஆலயத்துக்கு வாங்க, ஜெபம் பண்ணுங்க, என்னை ஆராதிங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றார். என்னை கனம் பண்ணுகிறவர்களை, அதாவது என் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களை, என் வார்த்தைக்கு கனம் பண்ணுகிறவர்களை, என் கட்டளைகளுக்கு கனம் பண்ணுகிறவர்களே நான் அவர்களை கனம் பண்ணுவேன். என் வார்த்தை யாரெல்லாம் அசட்டை பண்ணார்களோ அவர்களை நான் கனஈனப்படுத்துவேன். அல்லேலூயா. ஏசாயா 60ஆம் அதிகாரம் வாங்க. அங்கே ஒரு சில வார்த்தைகளை சொல்றாரு. சீக்கிரம் வேணா படிக்கலாம். 20வது வசனம் மட்டும் படிங்க வேணா. 60 chapter 60 verse 20. Your days of grief will come to an end. I, the Lord, will be your eternal light, more lasting than the sun and moon. Amen. 21 படிச்சிருங்க சீக்கிரம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை. இல்ல இருங்க. 21 படிமா. Your people will all do what is right. இன்னும் யாரும் இல்லையா? பைபிள் யார்கிட்ட இல்லையா? And you, chapter 60 எடுமா. அவங்க ஒன்னு படிச்சாங்க, நீங்க ஒன்னு படிங்க. then will your people be righteous, and they will possess the land forever. They are the sword I have planned, the work of my hands, for the display of my shepherd. ஆமென். அல்லேலூயா. வாய்ப்பு கிடைக்கும் போதே படிச்சு தீர்த்தணும். அதான் என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் நான் அவர்களை கனஈனப்படுத்துவேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்லேலூயா. யாரா இருந்தாலும் ஆண்டவர் விட மாட்டார். எல்லாரையும் கேள்வி கேட்பார், எல்லாரையும் விசாரிப்பார். சரி படிங்க. 20ஆம் வசனம் என்ன சொல்றது? 60-20. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பது இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆமென். அல்லேலூயா. வாக்கு கொடுக்கிறார் ஆண்டவர். சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, சந்திரன் மறைவதும் கிடையாது.
அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு அந்த அடுத்த லாஸ்ட் கடைசி வசனம், துக்க நாட்கள் முடிந்து போகும். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் வாக்குத்தத்தம் இதான். அல்லேலூயா. Hallelujah. அடுத்து 21 என்ன சொல்லுது? உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றென்றைக்கும் பூமியை சுதந்திரிக்கும் குடிகளும், நல்லா கவனிங்க, நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி கரங்களின் கிளைகளுமாய் இருப்பார்கள். என் கரங்களின் கிரியைகளுமாய் இருப்பார்கள். நான் உண்டாக்கின ஜனங்களாய் இருப்பார்கள். நான் அவர்களோடு இருப்பேன், அவர்கள் என்னோடு கூட இருப்பார்கள். எத்தனை அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம் அன்பானவர்களே. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வசனங்கள். அல்லேலூயா. தேவனுடைய கரத்திலே இருக்கிற நாம் அவரை கனம் பண்ணும் போது, அவரை நாம் உயர்த்தும் போது அவர் நம்மை கனம் பண்ணுவார். அவரை நாம் அசட்டை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா அவர் நம்மை கனஈனப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். சிறியவனை நினைக்கிறார், எளியவனை நினைக்கிறார். பிரபுக்களோடு கூட ராஜாக்களோடு கூட உட்கார வைக்கிற அவர் தேவனா இருக்கிறார். கடைசியாய் 28வது சங்கீதம் வாங்க. அங்கே நல்ல அருமையான ஒரு சில வசனங்கள் இருக்குது. எப்படியெல்லாம் தேவன் நம்மை பலப்படுத்துறார். சாப்டர் 28ல 7 ஒருத்தர் படிங்க, 8 ஒருத்தர் படிங்க, 9 ஒருத்தர் படிங்க. நாம ஜெபிக்க போகிறோம். The Lord protects and defends me. I trust in him. He gives me help and makes me glad. I praise him with joyful songs. The Lord is protects his strength of people. He defends and serves his chosen king. Save your people and bless your inheritance. Shepherd them also and bear them up forever. Hallelujah. Praise the Lord. 28வது சங்கீதம் அதுல 7, 8, 9 ஒரு 7வது வசனம் படிங்க. கர்த்தர் என் பெலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார். நல்லா கவனிங்க. நம்மோடு இருக்கிற ஆண்டவர் நம்ம எப்படி எல்லாம் பலப்படுத்துறார் பாருங்க. கர்த்தர் என் பெலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார். எனக்கு பாதுகாப்புமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது. என் இருதயம் அவரையே நம்பி இருந்தது. நான் சகாயம் பெற்றேன். நான் அவரிடத்தில் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது. என் இருதயம் களி கூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். என் பாட்டினால் தேவனை நான் துதிப்பேன். அல்லேலூயா. இதான் இப்படித்தான் நமக்கு அவரை கவனம் பண்ணணும். இப்படித்தான் அவரை விசாரிக்கணும். இப்படித்தான் நாம் அவரை கவனிக்கணும். அல்லேலூயா. அடுத்த வசனம், கர்த்தர் அவர்களுடைய பலன். கர்த்தரே அவர்களுக்கு பலன். தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணாக அடைக்கலமானவர். நிதானமா படிப்படுறார். கர்த்தர் அவர்களுடைய பலன். அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர். அரணான அடைக்கலமானவர். அல்லேலூயா. 9வது வசனம் அடுத்து, தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து. தேவரீர் உம்முடைய ஜனங்களை நீர் கூடவே இருந்து அவர்களை ரட்சித்து சுதந்திரத்தை ஆசீர்வதியும். அவர்களுடைய சந்ததியை, தேவன் சுதந்திரத்தை, உம்முடைய சுதந்திரத்தை நீர் ஆசீர்வதித்த ஜனங்களை ரட்சித்து அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கு உயர்த்துவருளும். அவர்களை என்றென்றைக்கு உயர்த்தி அருளும். அல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருந்தார், நாம் அவரோடு கூட இருந்தார். நிச்சயமாய் இப்படிப்பட்ட அற்புத காரியங்கள் நடக்கும். ஜெபம் பண்ணலாமா? நம்ம எல்லாருமாய் பைபிளை மூடி வச்சிருங்க. ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் தாமே நம்ம எல்லோரையும் ஆசீர்வதித்து அவர் நடத்துவார். அல்லேலூயா. Thank you Jesus. கோடி கோடி நன்றி ஆண்டவரே. நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இந்த பரிசுத்த கருத்தில் எங்கள் ஆவி ஆத்துமா சரீரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லலாம். உலகத்தின் கடைசி நாள் வரைக்கும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் அவரோடு கூட இருக்கணும், அவரோடு கூட நடக்கணும். அவர் அனுதினமும் நாம நினைக்கணும். இரவும் பகலும் அவர் நினைக்கிறார். இரவும் பகலும் வேதத்தின்படியாய் நாம் அவரை நினைக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். ஜெபம் பண்ணலாமா? நம்ம எல்லாருமாய் பயத்தோடு பக்தியோடு எல்லாருமாய் கண்களை மூடி, ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். உலகத்தின் கடைசி வரைக்கும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர்.
எங்கள் வாழ்நாள் எல்லாம் நாங்கள் உம்மோடு கூட இருக்கணும் ஆண்டவரே. உம்மை விட்டு நாங்கள் பிரியவே கூடாது ஆண்டவரே. உம்மையே என்றென்றைக்கு நினைக்கிறோம் ஆண்டவரே. இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் எங்களை தேற்றட்டும், உம்முடைய வசனம் எங்களை தேற்றட்டும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக நல்ல பிதாவே, our most holy and loving heavenly Father, தர்மியான ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, செவ்வாய்க்கிழமை ஜெபத்திற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். we give you thanks for this blessed Tuesday evening prayer. ஜனவரி மாதத்தின் ஆண்டவரே, இந்த கடைசி செவ்வாய்க்கிழமை ஜெபத்திலே எங்கள் எல்லாரையும் அன்போடு கூட அழைத்து வந்தீர். நன்றி ஆண்டவரே. Lord, we thank you that with your loving presence you have invited all of us. இம்மட்டுமா எங்களை காத்து வழிநடத்தின தேவன் இனிமேலும் வழிநடத்த போகிறதற்காக நன்றி சொல்கிறோம். The Lord who saved us up till this very time, we believe that you will save us hence. எங்கள் எல்லாருடைய ஆவி ஆத்மா சரீரங்களை உம்முடைய அன்பு கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். We completely submit our soul, spirit and body into your loving hands. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. You have said that I will honor those who honor me. எங்கள் வாழ்நாளில் எப்பொழுதும் பிதாவாகிய தேவனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை கனம் பண்ணுகிறவர்களாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. All through our life, help us to honor and magnify you, Father. உம்மை முழு உள்ளத்தோடு கூட ஆராதிக்கிறவர்களாய் எங்களை மாற்றும். Help us to worship you with a whole heart of gratitude. முழு பலத்தோடு அன்பு செய்கிறவர்களாய் எங்களை மாற்றும். Help us to love you with all of our strength. சுத்த இருதயத்தோடு கூட உம்மை நினைக்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்க. Help us to remember and meditate on you with a pure heart. சிறியவனாய் இருக்கிற எங்களை ஆண்டவரே எழுப்புகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. You are the God that raises the poor and the least. எளியவர்களாகிய எங்களை நினைவு கூறுகிறமைக்காக நன்றி We ஆண்டவரே. give you thanks that you remember all those who are poor. எங்களை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் கூட அமர பண்ணுகிறமைக்காக நன்றி சொல்லுகிறோம். You make us throne in front of princes and kings. இங்க வந்திருக்கிற சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாரையும் உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். We submit each and everybody from the toddlers to the elder people present here. எங்க ஒவ்வொருவரின் தேவைகளை இந்த நாளில் நீ சந்தியும் ஆண்டவரே. May you fulfill and meet all of our needs. எங்க எல்லா பலவீனங்களையும் மாற்றி போடுங்க. May you change all of our sickness. எங்க எல்லா பண தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. May you meet all of our financial crisis. எல்லா கஷ்ட கண்ணீரிலிருந்து எங்களை விடுவியும் ஆண்டவரே. May you deliver us from all of our tears and worries. எங்க கஷ்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க ஆண்டவரே. May you keep a full stop to all of our problems. அப்பா, நாங்கள் உம்மையே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. Lord, we trust you alone. உம்மையே உயர்த்துகிறோம் We ஆண்டவரே. adore you alone. நாங்கள் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டோம். We will not fear evil. உமது கோலும் தடியும் எங்களை தேற்றட்டும் ஆண்டவரே. For your rod and your staff, they comfort us. நீர் அப்படியே செய்ய போவதற்காய் கோடி கோடி நன்றி ஆண்டவரே. We give you thanks that you will do that for us. நீரே எங்களுக்கு பலனா இருக்கிறீர். You alone are our strength. நீரே எங்களுக்கு கேடகமா இருக்கிறீர். You alone are our shield. எங்களை ரட்சித்து உயர்த்துகிறவர் நீர்தான் ஆண்டவரே. You are the God who blesses us with salvation and lifts us high. ஏசப்பா, உமக்கு கோடி கோடி நன்றி சொல்லுகிறோம். Jesus, we give you சொல்லுங்க, thanks. நன்றி சொல்லுகிறோம். We give you thanks. நன்றி சொல்லுகிறோம். We give you thanks. துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே தருகிறோம். We give all the glory, honor and dominion. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In the mighty name of our Lord Jesus Christ, we give thanks and offer this prayer and we pray. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் இன்னும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிகாட்ட நம்ம எல்லாருக்கும் முன்னும் காவலாயிருக்க பின்னும் காத்து நடத்த நமக்கு மேலும் அவர் அனுதினமும் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்த இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் நம்ம எல்லாரோடும் கூட இருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வாங்க நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். Thank you. Hallelujah. ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் வண்ணமாக சொல்லு. Hallelujah. Hallelujah. நாம் கேட்ட வசனத்தின் பிரகாரமாக அவர் நமக்கு பலனாக இருக்கிறார், அவர் நமக்கு கேடகமாக இருக்கிறார். ஆபத்து காலங்களிலே நமக்கு
நம்மளோடு துணை நிற்கும் பலனாக அவர் இருக்கிறார். நம்ம எல்லாருமாய் சேர்ந்து நீரே என் பலன், நீரே என் அடைக்கலம், சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலையாக இருக்கிறதற்காக உனக்கு நன்றி என்று நன்றி பாடலை ஏறெடுத்து பாடுவோம். எல்லாருமாய் கைகளை தட்டி உற்சாகமாய் சேர்ந்து பாடலாம். ஆமென். நீரே என் பலன், நீரே அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. இயேசுவே என் பலன், இயேசு என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. எப்போது தேவனே என் அடைக்கலம், யெகோவா தேவனே என் பலன், யாக்கோபு தேவனே என் அடைக்கலம், யெகோவா தேவனே என் பலன். கலக்கமில்லை, பயமில்லை வாழ்விலே, நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. கலக்கமில்லை, பயமில்லை வாழ்விலே, நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. நீரே என் பலன், நீரே என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. இயேசுவே என் பலன், இயேசு என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. ஆமென், ஆமென். தேவனை அறிந்து கொள்வோம். அமர்ந்திருந்து தேவனை நான் அறிகிறேன், அவர் கரத்தில் வலிமை நித்தம் பார்க்கிறேன். அமர்ந்திருந்து தேவனை நான் அறிகிறேன், அவர் கரத்தில் வலிமை நித்தம் பார்க்கிறேன். தாத்மரவை செத்தை கொண்டு மூடியே, கண்மணிக்குள் என்னை பாதுகாக்கிறேன். தாழ்பரவை செத்துக் கொண்டு ஓடியே, கண்மணிக்குள் என்னை பாதுகாக்கிறேன். நீரே என் பலன், நீரே என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. இயேசுவே என் பலன், இயேசுவே என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். வாங்க, அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் அவரோடு கூட இருந்து செயல்படும்படிக்காக அவரையே நான் நோக்கி பார்ப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அருமையான வார்த்தைகளை கேட்டும் கர்த்தர் என் மீட்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்செடியேன். எப்படி தாழ்ச்செடியேன்? ஏனென்றால் அவர் என்னை மரண இருளின் பள்ளத்தாக்கில என்னை விடாமல் அவர் செட்டலின் நிலையிலே தாங்கினார், பலனை கொடுத்தார் என்று சொல்லி, நீரே என் பலன், நீரே என் அடைக்கலம் என்று சொல்லி பாடணும். வார்த்தைகளை கேட்ட யாரும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிக்கட்டும். தொடர்ந்து வார்த்தைகளை படிப்போம், தியானிப்போம், அதன்படி நடப்போம். கர்த்தர் நம்ம மத்தியிலிருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. God bless you all. Be safe. Our Lord Jesus is coming.